நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுப முகூர்த்தம். யாரை வழிபடலாம்? அம்மனை வழிபட எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இன்று யாருக்கெல்லாம் நினைத்த காரியம் கைகூடும்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். உயர்கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பெரியோர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும். ரிஷபராசி அன்பர்களே, சொத்து பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். கழுத்து தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு மேம்படும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கனிவு வேண்டும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உழைப்புக்கு ஏற்ப உயர்வு உண்டாகும். தற்பெருமை சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குணநலன்களில் மாற்றங்கள் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் வழியில் அலைச்சல் உண்டாகும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். அயலூர் பயணங்களால் மேன்மை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, காப்பீடு துறைகளில் ஆதாயம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் மேன்மை உண்டாகும். விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபார நிமித்தமான பயணங்கள் மேம்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். பேச்சில் நிதானமும் கவனமும் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, உறவினர்களுக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். பாடங்களில் ஆர்வமின்மை ஏற்படும். பயணங்களில் விவேகம் வேண்டும். கடன் செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும். மகர ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். புத்துணர்ச்சியான சிந்தனைகள் பிறக்கும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். கும்பராசி அன்பர்களே, எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். மீன ராசி அன்பர்களே, வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் விவேகத்துடன் இருக்கவும். சிறுதொழில் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும்.